ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அப்பா ஆரம்பிச்சாரு, பையனோட முடிய போகுதுன்றத கொஞ்சம் வருத்தமான செய்தியா இருந்தாலும் அது என்ன ஏதுன்றத தமிழில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என் பேர் ஆயிலர் சொல்லணுமே, லைக்கா ப்ரொடக்ஷனோட ரைஸ் பால் அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம புதுசா சில நியூஸ்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். கலெக்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கோம். லைக்கா எப்படி ஆரம்பிச்சாங்கன்ற பார்ட் மட்டும். லைக்கா சுபாஸ்கர் அவர் தான் லைக்கா ப்ரொடக்ஷன், லைக்காவோட ஓனர். அவர் ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் கம்பெனி, அதுல சிம் கார்டுலாம் தலைவர் வச்சுட்டு இருந்திருக்காப்புல. எங்கன்னா ஸ்ரீலங்கா, லண்டன், படிச்சதெல்லாம் லண்டன் தான். அங்க ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன் வச்சுட்டு லைக்கா மொபைல் அப்படின்ற பேரண்ட் கம்பெனி அங்க வச்சுட்டு எல்லா பிசினஸும் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரி வெளிநாடுலாம் சுத்தியாச்சு, நம்ம ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பக்கம் வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஓகே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு டிவி பாக்குறதுக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு தலைவர் வந்திருக்காப்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பண்ண படம் அப்படி என்னன்னா, ஆனா லைக்காவோட பெரிய இதுவாகவே அவங்க மெயின் கோலாவே இருந்தது என்னன்னா, குதிச்சா தலைகளாத்தான் குதிப்பேன்னு எடுத்தா பெரிய ஹீரோ தான், சின்ன ஹீரோ வச்சா நாங்க படம் பண்ண மாட்டோம். அப்போதைக்கு இந்த இளைய தளபதி வச்சு கத்தி படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்றாப்புல. ஃபர்ஸ்ட் படம் கத்தி பெரிய ஹிட்னு நினைக்கிறேன். அந்த படம் வரதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை, ஸ்டார்டிங்கே கான்ட்ரோவர்சியோட தான் உள்ளாரே வராங்க ஃபீல்டுக்கு. வந்ததுமே தலைவர் ஸ்ரீலங்கா பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோட ஏதோ ஒரு கூட்டு நாட்டு வச்சுக்கிட்டதுனால நம்ம ஆட்கள்லாம் அது கூட்டு நாட்டு வச்சுட்டாங்க. அது எடுத்தாங்க. எடுத்து அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை போயிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பண்ணதுக்கு ஒர்த்தான படமா இருந்தது. நிறைய கத்தி நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். அந்த படத்தை நிறைய பேர் விஜய் ஃபேனா இல்லாதவங்கள விஜய் ஃபேனா கன்வெர்ட் பண்ண படத்துல ஒரு படமாவும் அந்த குட்டி பசங்களாம் திரும்ப படம் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் படமே நல்லா மொதல் பாலி 6 அஸ்டண்டா, அடுத்த அண்ணன் இறங்குற ஆட்டதெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து இப்ப நம்ம இங்க போனோம் இல்லையா, சோ அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி போகாம அடுத்து ஜி பிரகாஷ் வச்சு இந்த படம் எடுத்தாங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் யாருன்னா அசால்ட் கலாய்க்கு யார் அடுத்த நைனா தாண்டாண்டா நைனா என்ன மறந்துட்டியா, நான் தான் அடுத்த நைனா. அந்த டைலாக்லாம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படம் பார்த்துருக்கேன், அதான் பேசுறேன். படம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்படி இறங்கி கிராஃப் கொஞ்சம் மேலே ஏற்றணுன்றதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சுட்டு 2.0 அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. சுபாஸ்கரன் எப்படி யோசிச்சாருன்னா, விஜய்க்கு 20 கோடி போட்டாங்க, ரஜினி சார் 70ல இருந்து ஒரு 5 படத்துக்கு எக்ஸ்ட்ராவே போடுவோம் அப்படின்னு 500 கோடி பட்ஜெட்ல பண்ணிருக்காப்ல. அப்புறம் தான் ஆனா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, பேய் படத்துக்கு எதுக்கு 500 கோடி? அது மட்டும் இல்லாம அவங்களோட முன்னாடியே முன்கூட்டியே கிடைச்சிட்டாங்க. நம்மளோட ஃபால் இதுலதான் இருக்க போகுது. ஏன்னா இந்த பார்ட் 2 அப்படின்ற வீடை அவங்களை ஒட்டிக்கிச்சு அப்பவே. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க சாபமே ரஜினியை குடிச்சதுதான் நினைக்கிறேன். ரஜினி தான் லைக்கா கெரியரை முடிச்சுட்டதுக்கு முதல் காரணம் ரஜினி தான் நான் சொல்லுவேன். ஒரிஜினலாவே நான் வில்லன்மா, இது எப்படி இருக்கு மனசுனாலும் அதான் நஷ்டம். அதுக்கப்புறம் பார்ட் 2 அப்படின்ற அந்த ஒரு சாபம் தமிழ் சினிமா, தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி ஓட்டிட்டு வந்ததோ அதே மாதிரி லைக்கா அதுல இருந்து 500 கோடி போட்டாங்க. அதுல இருந்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பாதி கூட இல்லையா, 700 கோடி நம்ம எடுத்தாங்க. 700 கோடி எடுத்தாங்க. அது ரஜினி சாரை வச்சு 700 கோடின்ற மார்ஜின்லாம் ஏன்னா அந்த 500 கோடி பட்ஜெட் இருந்ததே இந்தியன் சினிமாலே பெரிய பட்ஜெட் அந்த டைம். அப்போது இதுல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி லைக்கா நம்ம பண்ணி தரேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் இந்தியன் 2 அடுத்து இந்தியன் 2 உனக்கு ஒரு பக்கம் மட்டும் போட்டா பார்த்தது, இன்னொரு பக்கம் நான் மட்டும் போட்டேன், ஒரு சைடு மட்டும் போட்டா நல்லா இருக்காது இல்லையா, போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் 2 ஆரம்பிச்சாப்ல. காசு போடுறதுக்கு ஒருத்தருக்கான், நமக்கு இருக்க கைவண்ணத்தெல்லாம் காட்டுவோம்னு சொல்லிட்டு அண்ணா ஆரம்பிச்சதுதான். லைக்கா ப்ரொடக்ஷனோட மேக்சிமம் அவங்க பண்ண தப்பே ஸ்கிரிப்ட் படிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அது பார்ட் 1 ஹிட்டா போடு, பார்ட் 2 நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு பேராசனால போயிட்டு நஷ்டமாயிட்டாங்க. இதெல்லாம் யோசிப்பாரியா சங்கர் சார், ரஜினி சார், அக்ஷய்குமார் விஷயம் இந்த மாதிரி இருக்கும்போது கல்சர்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இறங்கிட்டாங்க. தெரியல ஸ்கெட்சி குணாக்குன்றது அவனுக்கே தெரியல, போட்டாங்க நல்லா. அதுக்கப்புறம் வரிசையா அவங்க எடுத்த படம்லாம் ஃபிளாப் லிஸ்ட்லயே மட்டும் வந்து ரஜினி தான் முடிச்சு விட்டாருன்னு சொன்னல. அதுக்கு ஏன் ரீசன்னா, லைக்கா கூடிய ரஜினி 2.0, வேட்டையன், அதுக்கப்புறம் இன்னும் லால்சலாம், தர்பார். நான் ஏன் படத்துக்கு போகணும்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலா தலைவர் இந்த 2.0 அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மார்ஜின் வரல அப்படின்றதுனால தான் 2 படம் கொடுத்தாங்க. ஒன்று தர்பாரு, அதுக்கப்புறம் வேட்டையன். அந்த 2 படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. வேட்டையன்னா நல்ல ஸ்டோரி,
தேவையில்ல லைக்காவோட சாப்பாடுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சு. நல்ல படத்தை கூட அவங்க பக்கம் போனா கெடுத்து விட்டுருவாங்க. ஒரு நல்ல சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுத்தா அதோட சப்ஜெக்ட் வேல்யூ குறைஞ்சிரும். மாஸ் ஹீரோ எலிவேஷன் தான் அதிகமா இருக்கும் படத்துக்கான. அந்த இடத்துக்கு ரஜினி சாரோ இல்ல அமிதாப் பச்சன் சாரோ தேவையில்லையோ அதுக்காக எடுத்த மாதிரி அந்த படத்தை எடுத்து நல்லா ஓடி இருக்கும். ஆனா லைக்கா ஜெய்பீம் கிடையாதுல்ல, அந்த அளவுக்கு அது இருந்தா அவன் வந்துருப்பான். கரெக்ட். அடுத்ததுதான் வந்து இந்தியன் 2 அந்த வீழ்ச்சியில இருந்து வெளியே வரதுக்கு தான் வந்துட்டு வேட்டையன் வெல்லாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. வேட்டையனும் கை கொடுக்கல. ஆனா இந்தியன் 2 வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ண படம்னு சொல்லுவேன். நான் வந்து என்னன்னா இந்தியன் 2க்கு வந்து வெள்ளிக்கிழமை படம் டிக்கெட் புக் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா நான் நினைச்சிட்டு இருந்தேன் சனிக்கிழமை டிக்கெட் புக் பண்ணிட்டோம் போல, சனிக்கிழமை பாத்துக்கலாம்னு நினைச்சேன். வெள்ளிக்கிழமை மதியம் தான் பாக்குறேன், நாலரை நாயே காலையில தான் நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போச்சா. சரி இந்தியன் ஒன்னும் அவ்வளவு பிடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல போறா டிக்கெட் சனிக்கிழமை சொல்லிட்டு இன்னொரு தடவை போட்டேன். அலறி அடிச்சுட்டு போய் படத்துல உட்காந்தா இந்த படத்துக்கு 2 தடவை டிக்கெட் போடணுமா அவனுக்கு? 5 பேருக்கு வெளியே போட்டேன். 5 பேருக்கு காசு போட்டு அதாங்க மனசெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க. இந்த படத்துக்கு நான் வேற டிக்கெட்லாம் புக் பண்ணி கூட்டு போறேன் பசங்க. அது என்ன மனதைரியம்? ரிவ்யூலாம் பார்க்காம போயிட்டீங்களோ? இல்லைங்க, நல்லா ரிவ்யூ பார்த்துட்டு சூசைட் அட்டெம்ப்டா தான் போய் பார்த்தேன் உட்காந்து. பரவாயில்ல, இந்த என்ன கலாய்க்கலாம், ரிவ்யூ பார்த்துட்டு இது போயிடுது. இல்ல நல்ல படம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா? நல்ல படம் இப்படிலாம் எடுக்க கூடாது அப்படின்னு. ஆக்சுவலா வந்து இந்தியன் 2 வந்து சூப்பரா இருந்தது கமல் சார் வர வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நல்லா இல்ல, நல்லா இருந்தது ஆரம்பம்லாம். நீ வந்து வேற படமா சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா சொன்னப்பே அந்த படம் முடிச்சு அங்கேயே. அது எப்படி யோசிச்சாங்க? கமல் சார் ஸ்கிரிப்ட் லெவல்லாம் எப்படி இருக்கும் நம்ம யோசிப்போம். ஆனா கமல் சார் தெளிவா இருந்திருக்காரு தெரியுமா? கமல் சார் வந்து தெளிவா இருந்திருக்காரு. எல்லா இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு எனக்கு இந்தியன் 2 இந்தியன் 3 தான் பிடிச்சிருக்குன்ட்டு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு படம் நல்லா இல்ல, எப்படி நம்ம கிட்ட தான் வருவானுங்க படம் ஓட வைக்கிறதுக்கு. படம் 3 வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால சரி 3 பார்க்கணும். இன்ட்ரெஸ்டா 2 பார்த்துட்டு காய் துப்பானுங்கல்ல, நான் சொல்லுங்க எனக்கு பிடிக்கல, 3 தான் பிடிக்கும். அவர் அப்படி எஸ்கேப் ஆயிட்டப்ல. இது ஆக்ஷன் மேடம். இதுக்கு நடுவுல இந்த மாதிரி வந்து லைக்கா நிறைய ஃபிளாப் கொடுத்துட்டே போனாலும் இவங்க ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. ஆமா, இது இந்த இதுல வந்துட்டு அவங்க என்னன்னா நடுவுல நிறைய கான்ட்ரவர்சி. தலைவர்கள் இங்க மட்டும் அடி வாங்காம போயிட்டு ஹீரோ கண்ட்ரிலயும் நிறைய அடி அங்க போயிட்டு ஸ்கேம்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னா லைக்கா ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். லைக்கா ஸ்கேம் நம்ம படத்தை வச்சு நிறைய வாட்டி ஸ்கேம் பண்றாங்க. நல்ல படம் பார்த்து பாருங்க. அங்க அது படம் இல்லாம அங்க மொபைல் சிம்ல ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த லைக்கா அந்த பேரண்ட் கம்பெனி வந்து லைக்கா மொபைல் அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, மணி லாண்டரிங் அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் மாட்டி, அப்புறம் இந்த வேட் இருக்கு இல்லையா, வேல்யூ ஆடட் டாக்ஸ், அது மூலியமா வந்துட்டு ஃபிலிம் ஸ்டார்லாம் கட்டி அடி வாங்கியிருக்காங்க. அது வந்துட்டு பாரிஸ் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா $10 மில்லியன் வந்துட்டு நீங்க ஃபைனா கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அடிப்பட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் அடி பண்றாங்கன்னு சொல்லி திரும்ப நாங்க அடிப்பட்டு சரி நம்ம ரூட் இந்த பக்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் இந்தியாவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அங்கேயே அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா இங்கதான் கோயம்புத்தூர் இடிச்சாய் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர் கிண்டல் பண்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி அடி வாங்கின்னு திருந்தல. கடைசியா இந்த வாட்டி திருந்துட்டாங்க. நல்ல வேலை ஷட் டவுன் பண்ணிட்டு போறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சரி நம்ம வியாபாரம் சரிப்பட்டு வரல வேற ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி கிளம்ப போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு தான் நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு தளபதி வச்சு ஆரம்பிச்சோமா. அவர் பையனுக்கு கடைசியா முதல் படம் நம்ம படத்தையே முடிச்சு விட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு கேமியோ பண்ணிட்டு போனாரு. மறந்துட்டீங்களே யாருக்காரு? தளபதினா இன்னொருத்தர் யாரு? கலம் சொல்றாரு ஏகே. விடாமுயற்சின்னு வந்துட்டு அவர் விடாம வந்து செஞ்சு விட்டு போயிட்டாப்ல. இல்ல அது வந்து அதாவது நான் சொல்றேன் நல்லா யோசிச்சு பாருங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து எல்லாம் டேரக்டர்ஸ் யோசிச்சு பாருங்க. ஹெச்பி நோட்டு, சந்தோஷ், ஏஆர் முருகதாஸ், அப்புறம் டிஜே எல்லாமே ஆக்சுவலா ரைட்டிங் வைஸ் அவங்க பயங்கரமான ஆளுங்க. ஆனா அவங்க ஏன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தாங்க யோசிக்கவே முடியும். நம்ம நடுவில் இன்னொரு ஆளை விட்டுட்டோம் டோட்டலாவே. பி வாசு சந்திரமுகி 2 நான் யோசிச்சாலே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் லைக்கா பக்கம் போனோம்னா எந்த மூலிகை பழக்கம் வந்ததோ தெரியல, இப்படி போயிட்டானுங்க. சேடா இருந்தது. அவங்க தேர்ந்தெடுத்த படம்லாம் பாருங்க, எந்த படம்லாம் ஓடாதோ அந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாய்சேகர், சந்திரமுகி 2, இந்தியன் 2 சாப்பிடும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்லா ஓடின படம் பார்த்தா இது மட்டும் பொன்னியின் செல்வன் 1 மட்டும் தான். அதுவும் 2 ஓடல பாருங்க. அதுலயும் பாட்டு ஓடல. பொன்னியின் செல்வன் 1 அதுவும் அவங்க இருந்த அந்த லாஸ்டுக்கு மணிரத்னம் சார் வேற. அதுவும்
செக்கச்செவந்தமான டாப் நமக்கு பிடிக்கிறது மேட்டர் இல்ல, ஃபிளாப்பா ஹிட்டா அதுதான் எங்க பிரச்சனை. பிலோ ஆவரேஜ் தான். அதுல எத்தனை பேரு? விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, சிம்பு, அப்புறம் அருண் விஜய், எல்லாமே டாப் ஆக்டர்ஸ், டாப் டயர் டைரக்டர்ஸ் வச்சு ஃபிளாப் மூவி கொடுத்த ஒரே ப்ரொடக்ஷன் லைக்கா மட்டும் தான். இந்த அளவுக்கு வந்து நீ யார வேணா தூக்கி சொல்லுறேன்டா நானு. இன்னும் கிரிகிராஃப் அப்படி போது அப்படி வாங்க அப்படின்னு தூக்கி உட்காரச்சு கரெக்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் நம்ம லைக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தளபதி, இளைய தளபதி வச்சு கத்தி, இளைய தளபதி வச்சு ஒரு படம் பண்ற படம். அது என்ன, எனக்கு அதுல ஹீரோ நினைச்சு பயமா இருக்கு. இன்னொன்னு சொல்ல மறந்தீங்க, லூசிஃபர் 2 வருது. லூசிஃபர் 2 நல்லா இருக்குன்னு. லூசிஃபர் நல்லா இருக்கும். எப்படின்னு தெரியலையே. அது ஒரு கிளாசிக்கா இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பார்ட் 2 வச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்க கூடாது. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்தது, டிக்கெட் புக் பண்ணலாமா நம்ம யோசிக்கும் போது தான் இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்த்தாலும் பயம் வந்துச்சு எனக்கு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்ட் 1 நல்லா இருந்தா எனக்கு பார்ட் 2 சொதப்பிடுவானுங்களே. அதுக்கு இவனுக்கு அடி வாங்கினதுல இருந்தே அவங்களே அனுப்பிவிட்டாங்க, தலைவா வேணாம் பேர் கான்ஸ் வந்துட்டு லைக்கான்னு போடுறோம் தவிர்த்து நீங்க வேணாம்ப்பா. அது ஏன்னா உண்மை என்னன்னா காசு போடல, அவங்க 30 கோடி தான் போட்டாங்களே பட்ஜெட்ல. எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கீழே போனது பெரிய காரணமா பாக்குறது என்னன்னா, தமிழ் ஹீரோஸ் வந்து வாங்குற சேலரி தான் எனக்கு தோணுது. அது வேற டாபிக், அது பேசினா ரொம்ப பெருசா பேசிட்டு போயிட்டேன். ஏன்னா கூட சொல்றேன், இப்போ ரஜினி சாரே 3 படம் இருக்காரா, அவர் வந்து ஆவரேஜா வாங்குற சேலரி வந்து 100 ல இருந்து 200 க்ளோஸ். ஆனா மோகன்லாலோட ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 90 to 30 தான். அது ரொம்ப கம்மி தான். நம்ம சூர்யாவே 38 வாங்குறாரு, மோகன்லால் 30 தான் வாங்குறாரு. ஏன்னா மலையாள ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு குவாலிட்டி தான் பார்ப்பாங்களே தவிர்த்து இது பார்க்க மாட்டாங்க, காசு பார்க்க. நம்ம வந்து நிறைய மலையாள படம் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ல நிறைய ஓட ஆரம்பிக்குது மலையாள படம். இதுவும் ஒரு காரணம். நம்ம வந்து ஹீரோஸ் எல்லாம் வந்து காசு அதிகமா கேட்கறாங்க. சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஏன் வந்துட்டு லாஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது வந்துட்டு படத்தை எடுக்கிறதுக்கு கம்மி தான். சேலரின்றது வந்துட்டு ஒரு டாப் டயர் ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறப்பே உங்களுக்கு 100 கோடி ஆவரேஜா 100 கோடின்னு வைக்கும் போது, இப்போ இந்த படம் எடுத்துக்கோங்க 2.0 400 கோடினா நிறைய காசு போயிருக்கு. அக்ஷய்குமாருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நம்ம ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் வந்து இதுல கிராபிக்ஸ் இருக்கு, சிஜிஐ ஒர்க்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் இருக்காங்க எமி ஜாக்சன், அதுக்கப்புறம் காசு எல்லாத்துக்கும் போக அவங்க எப்படி அந்த இதை குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க படத்துல. அது குவான்டிட்டின்றது குவாலிட்டி அப்படின்றது பார்த்தா தெரியும். என்ன சொல்லியா கிராபிக்ஸ்லாம் காசு தான் பண்ணுவீங்க அந்த யோசனை. பரவ பறக்கல கிராபிக்ஸா. ஆனா நாளா வந்து 2.0 ரிலீஸ் ஆகும்போது டெர்மினேட்டர் மாதிரி இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தேன். அது அனௌன்ஸ் பண்ணும்போது போஸ்டர்லாம் எனக்கு இன்னும் அது அக்ஷய்குமார் சிம்பிள் வச்சு பேசி நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கு ப்ரொமோஷன் லைக்கா சில இடத்துலலாம் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா சாரி, அது அஜித் மூவி வந்தா மட்டும் பண்ண மாட்டாங்க சார். ஸோ மற்ற படம்னா மற்ற இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொமோஷன் வைஸ் நல்லா பண்ணுவாங்க. அதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அழிய நிலைமையில இருக்கு. அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ தான் நம்ம படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்க போட்டிருக்க வீடியோஸ்லாம் பாருங்க, என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு இருந்தா மறக்காம சொல்லுங்க, நாங்க திருத்திக்க முயற்சி பண்றோம். பாய்.